உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம். இது புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூர் சுயம்பு ஸ்ரீ சகஸ்ரலட்சுமீஸ்வரர் ஆலய சிறப்புகள். அழகிய வயல்வெளிகளின் நடுவே அமைந்துள்ளது இந்த திருத்தலம். உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்கள் இங்கு தரிசனம் செய்வது உத்தமம். புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூர் சுயம்பு ஸ்ரீ சகஸ்ரலட்சுமீஸ்வரர் ஆலய மகிமைகள். முதலாக ஆங்கிரச முனிவரால் ஹோமம் வளர்க்கப்பட்ட தலம். விநாயகரின் திருமணத்திற்கு விநாயகரே நேரில் வந்து சிவனை தரிசித்து ஹோமத்திற்காக அக்னியை பெற்ற இடம். உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது இங்கு வந்து தரிசனம் செய்வது அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும் என இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். சூரிய பகவானின் மனைவி சாயாதேவி தவம் புரிந்த தலம். ஸ்ரீ பிரம்மா தம் ஹோமத்திற்காக பிரம்ம அக்னியை இத்தலத்திலிருந்து எப்போதும் பெறுகிறார். இந்த தலம் அக்னி பகவான் பலத்த சாபத்தால் தாம் இழந்த சக்தியை திரும்ப பெற்ற தலம் என போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமபிரான் நேரில் தரிசித்த ஸ்தலம். திருமாலும் அம்பிகையும் மானிட வடிவில் வந்து சிவனை தரிசித்த தலம். பண கஷ்டம் தீர 3 மணி நேரம் தீயத்தூர் சிவனுக்கும் பெருமாளுக்கும் தொடர்ந்து சாம்பிராணி புகை போட்டால் பண கஷ்டம் தீரும் என நம்பப்படுகிறது. பல அந்தக கவிகள் வார ஏகாதசி நாளில் தீயத்தூர் சுந்தரராஜ பெருமாளை தரிசித்து அகக்கண் பெற்ற தலம். இங்குள்ள இறைவனுக்கு மகாலட்சுமி 1008 அக்னி தாமரைகளால் அர்ச்சித்ததால் ஸ்ரீ சகஸ்ர லட்சுமீஸ்வரர் என்ற பெயர் உருவாயிற்று. மகாலட்சுமி 1008 அக்னி தாமரை மலர்களால் சிவனை தரிசித்த தலம். கணவன் மனைவி அன்போடு வாழ இங்கு பூஜை செய்தால் அவர்களுக்குள் அன்பு மலரும் என நம்பப்படுகிறது. திருமகள், கலைமகள், அலைமகள் மூவருக்கும் 1000 திருமுகங்களோடு இறைவன் காட்சி தந்த தலம். அகஸ்திய முனிவர் அருளியபடி சூரிய பகவான் தட்சண யாகத்தில் தாம் இழந்த அக்னி சக்தியை தீயத்தூரில் இருந்த அக்னி தீர்த்தத்தில் அக்னி ஹோமம் வளர்த்து மீண்டும் பெற்றார். சூரிய பகவான் இன்றும் தீயத்தூர் எல்லையில் மட்டும் தன் வெப்பத்தை மிதமாக தருகிறார். ஒவ்வொரு வெளிநாட்டவரும் ஒரு முறையாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து செல்வது சிறப்பு. அக்னி சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தீயத்தூர் திருத்தலத்திற்கு வந்து செல்கின்றனர். தீயத்தூர் சுயம்பு ஸ்ரீ சகஸ்ரலட்சுமீஸ்வரர் கோவிலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தம் பிறந்த நாள், திருமண நாளில் இந்த சிவாலயத்திற்கு வந்து தரிசித்து செல்லலாம். ஓம் ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையலை மலையானே போற்றி போற்றி. பிரகன்னாதிகி அம்பிகா சமேத சகஸ்ரலட்சுமீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஸ்ரீ மதுகுக்கரை முனீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஸ்ரீ மகா கருப்பண்ண சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ வேடப்புணேந்தல் பொய்யாதநல்லூர் பத்ரகாளி அம்பிகா பீட நிலையே ஜெகதம்பிகே. பக்த மையன்பர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயமானது உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முற்பட்ட மூர்த்தி சுவாமி சுயம்பமூர்த்தி. சுவாமியுடைய நாமதேயம் லக்ஷ்மீஸ்வரர், சகஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் என்பது நாமதேயம். சகஸ்ரம் என்பது 1000 என்பது பொருள். 1000 தாமரை மலர்கள் கொண்டு மகாலட்சுமி சிவபெருமானை பூஜித்ததாக வரலாறு.
சிம்மபெரு மகாலட்சுமிக்கு காட்சி கொடுத்த தினமானது உத்திரட்டாதி நட்சத்திர தினம். ஆகையினாலே உத்திரட்டாதி நட்சத்திர பரிகார தலமாயிற்று. லட்சுமி பூஜித்த காரணத்தினாலே இறைவனுக்கு சகஸ்ர லட்சுமீஸ்வரர் என்று நாமதேயமாயிற்று. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமானது வேம்பு, தீர்த்தமானது அக்னி தீர்த்தம், இறைவனின் நாமதேயமானது சகஸ்ர லட்சுமீஸ்வரர். பல யுகங்களை பார்த்த மூர்த்தி திருப்புணவாசல் விருத்தபுரீஸ்வரருக்கும் ஆவடையார் கோவில் ஆத்மநாதருக்கும் மையமாக இருந்து இறைவன் அருள்பாலிக்கிறார். மாணிக்கவாசக பெருந்தகை அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி என்று சொல்வதற்கிணங்க இறைவனுடைய பெரும் கருணையினாலே இந்த இறைவனை வணங்குவதற்கு நாம் அனைவருக்கும் இந்த பிறவியிலே ஓர் வாய்ப்பு. திருமூலர் இப்பிறப்பில்லையேல் இப்பிறப்பு வாய்க்கும் என்கிறார். இந்த பிறவியிலே மனித பிறவியாக நமக்கு இறைவன் இந்த பிறப்பை கொடுத்திருக்கார். இந்த பிறவியில இறைவனை நாம் வணங்குவதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். இந்த பிறவி இல்லையேல் எந்த பிறப்பு எனக்கு வாய்க்கும் கேட்கிறார். திரும்ப கருவுருவாகி நான் பிறக்க போறேனா, பிறந்தாலும் உன்னை வணங்க முடியுமா தெரியலையேங்கிறார். அதே போன்று காரைக்கால் அம்மையார் பிறவா நிலை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவா நிலை வேண்டும்ங்கிறார் தாயார். பிறவா நிலையை கொடுத்துரு, பிறப்புல நமக்கு பணம், பெயர், புகழ், காமம், கோபம் என்ற சிற்றின்பத்திலே இந்த மனவானது ஓடிண்டே இருக்கு. பேரின்பம் என்பது இறைவன், அழியா பரம்பொருள் இறைவன், அழியக்கூடிய சரீர உடம்பு நம் உடம்பு. ஆத்மாவுக்கு அழிவில்லை. நாம் செய்த ஊழ்வினை பயனாலே நமக்கு பிறப்பு, வினையே பிறப்பு என்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிறவியிலே மனித பிறவியாக பிறந்த நாம் இறைவனை வணங்குவதற்கு இறைவன் கருணை செய்திருக்கார். அப்பேற்பட்ட கருணையான இறைவனை வணங்கி நம் வினைகள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இவ்வாலயமானது திருப்புணவாசலுக்கும் ஆவடையார் கோவிலுக்கும் மையமாக இருந்து அருள்பாலிக்கிறார். இந்த ஆலய சிறப்பானது உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் ருத்ர யாகங்கள், அபிஷேக ஆராதனை, அன்னதானங்கள், கோபூஜைகள் இறைவனுடைய கருணையினாலே நடக்கின்றன. அதேபோன்று மாசி மகா சிவராத்திரி வைபவத்திலே துவஜ ஆரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றும் வைபவம் நடைபெற்று பஞ்சமூர்த்தி வீதி உலா புறப்பாடுகள் நடைபெறுகின்றன. விநாயகர், வள்ளி தெய்வானை, சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்தி புறப்பாடு வைபவமானது மாசியிலே இறைவனுடைய கருணையினாலே நடக்கின்றன. அதேபோன்று மாதாந்திர நிகழ்வாக பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி தினத்திலே, அஷ்டமி ஆகிய காலகட்டத்திலே இறைவனுக்கு விசேஷ கால பூஜைகள் நடைபெறுகின்றன. அதேபோன்று இவ்வாலயத்துடைய மூர்த்தங்களாக வாஞ்சா கணபதி, வள்ளி தெய்வானை, சுப்பிரமணியர், சகசலட்சுமீஸ்வரர், பிரகநாயகி அம்பிகை, சூரியன், சந்திரன், பைரவர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, நவக்கிரகங்கள், சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆகம முறைப்படி இருக்கக்கூடிய அனைத்து மூர்த்தங்களும் இவ்வாலயத்தில் இருந்து அருள்பாலிக்கிறார்கள். இவ்வாலயமானது மிக பழமையான மூர்த்தி, சுவாமி சுயம்பு மூர்த்தி, பல யுகங்களை பார்த்த மூர்த்தி. இவ்வாலயத்தை வந்து வழிபாடு செய்து இறைவனுடைய பேரருள் பெறுமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். அதே போன்று இவ்வாலயத்திலே உத்திரட்டாதியிலே பிறந்தோர் தன் வாழ்நாளிலே ஒருமுறையேனும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம். ஏனைய நட்சத்திரம் அனைவரும் வழிபாடு செய்யலாம். உத்திரட்டாதியுடைய பரிகார தலமாக சொல்ல காரணத்தினாலே உத்திரட்டாதியிலே பிறந்தோர் தன் பிறந்த நாள், திருமண நாட்களிலும் சரி, உத்திரட்டாதியில் நட்சத்திர தினத்திலும் சரி, இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செய்து இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு பிரார்த்திக்கிறேன். அதே போன்று இவ்வாலயமானது புதுக்கோட்டையிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு அறந்தாங்கி ஆவடையார் கோவில் வழியாக தீயத்தூரை வந்தடையலாம். காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு தேவகோட்டை மார்க்கமாக வந்தடையலாம். கும்பகோணத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடியவர்கள் பட்டுக்கோட்டை மீமிசர் வழியாக வந்தடையலாம். அதே போன்று திருச்சி மார்க்கமாக வரக்கூடிய திருச்சி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி ஆவடையார் கோவில் வழியாக இவ்வாலயத்தை வந்து அடையலாம். இதே போன்று இதான் ஆலயத்துடைய வழித்தடங்கள். இந்த ஆலயத்திலே 3-4 தலைமுறைகளாக இறைவனுக்கு பணி செய்ய இறைவன் கருணை செய்திருக்கிறார். என்னுடைய முன்னோர்கள் செய்தனுடைய புண்ணியத்தினுடைய பெரும் பயனாலே இந்த பிறவியிலே இவ்வாலயத்தில் இருந்து பணி செய்ய இறைவன் கருணை செய்திருக்கிறார். எனது நாமதேயமானது கணேச குருக்கள். எனது தொடர்பு எண் 9965211768. இந்த நம்பரானது வரக்கூடிய பக்தர்களுக்கு வழித்தடங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் இதனை தொடர்பு கொண்டு இவ்வாலயத்தை வந்து சென்றடைந்து இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாகுமோடு அன்போடு பிரார்த்திக்கிறேன்.